இந்த வாரம் நாங்கள் 2 இன்ட்ரெஸ்டிங்கான வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். முதல் வெபினார் பார்த்தீங்கன்னா ஒய் கோல் மேப்பிங் பீட்ஸ் சேசிங் ரிட்டர்ன். இந்த வெபினாரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங் பற்றியான டிஸ்கஷனை நடத்துவோம். செகண்ட் வெபினார் பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் த வேர்ல்ட் வேர் டு அலோகேட் த கேபிட்டல். இதில் எங்களோட மல்டி அசெட் பிஎம்எஸ் ப்ராடக்ட் ஆன ஸ்பியரை பற்றியான டிஸ்கஷனை நாங்கள் நடத்துவோம். இந்த வெபினாரில் ஜாயின் பண்ணால் கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள். SWP சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு லம்ப் சம் இருக்கு. இந்த லம்ப் சம் வருங்காலத்தில் நாம் சம்பாதிக்கிறது குறையும் போதோ அல்லது நிற்கும் போதோ நம்முடைய வாழ்க்கையை இன்னைக்கு இருக்கக்கூடிய தரத்தில் வாழ்வதற்கு பயன்பட வேண்டும். ஸோ இன்றைக்கி நீங்கள் லம்சம் ஒதுக்கி வச்சிடுறீங்க. இந்த லம்சம் மேலும் ஒரு பெரிய தொகையாக உருவாகிவிட்டு அந்த பெரிய தொகையிலிருந்து நம்ம மாதம் மாதம் சிஸ்டமேட்டிக்காக வித்ட்ரா பண்ணி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோன்னா அது ஒரு நல்ல ஐடியா. பட் ஒரு நல்ல ஐடியாவை கூட நாம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், அதை எப்படி நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வர போகிறோம், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு லம்சம், ஒரு ரொக்கத்தொகை நீங்கள் ரிட்டையர் ஆக போகிற நாள் வரைக்கும் எப்படி வளரப்போகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த தொகையை உரிய முதலீடுகள் செய்து சரியான இடத்தில் முதலீடு செய்து வளர்த்து மேலும் ஒரு ரொக்கத்தொகையாக நீங்கள் உருவாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. சப்போஸ் அந்த தேவையை நீங்கள் சரியாக நிறைவு செய்யலை அப்படின்னு வச்சுப்போம். நீங்களே பார்த்து அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படின்னு சூஸ் பண்ணி சில ஃபண்ட்ஸ் எல்லாம் போடுறீங்க. 2-3 வருஷம் கழித்து அந்த ஃபண்ட்ஸ் உங்களுக்கு லாஸ் ஆகிடுது. அப்போது இன்னைக்கு ஆரம்பித்த நாளில் இருக்கக்கூடிய தொகையே 2-3 வருஷம் கழித்து உங்கள்கிட்ட இல்லைனாக்கா நாளைக்கு நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக வித்ட்ரா பண்ணக்கூடிய சக்தி கணிசமாக குறைஞ்சிருது. ஸோ நாளைக்கு SWP பண்ணணும்னா இன்னையிலிருந்து என்னைக்கு நம்ம SWP பண்ண போகிறோமோ அன்று வரைக்கும் இந்த பணம் சரியாக பராமரிக்கப்பட்டு வளர்ந்திருக்க வேண்டும். ஸோ அந்த பராமரிப்பு என்ன மாதிரி ஒரு தரத்தில் இருக்க வேண்டும், அந்த பணம் எப்படி வளர வேண்டும்னு நம்ம முன்கூட்டியே ஒரு தெளிவான ஒரு பாதையை அடையாளம் கண்டு அந்த பாதையில் போகிறோமான்றதை தொடர்ந்து கண்காணித்து அந்த பாதையில் போக வேண்டிய இடத்த சேர்ந்துருக்கணும். இன்ஃபேக்ட் ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன், அதை நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணால் பல தருணங்களில் நான் கவனித்தது என் அனுபவத்தில், இங்கேருந்து நம்ம ஒரு இடத்துக்கு போய் அந்த பணத்தை வளர்த்து ஒரு ரொக்கமாக வச்சுருக்கணும்னு நினைக்கிறோம். இன்றைக்கி 100 ரூபா இருக்குது, அந்த 100 ரூபாயை நம்ம 400 ரூபா ஆகணும்னு நினைக்கிறோம். பல தருணங்கள் அது 600-800 ரூபா ஆகிடுது. அப்போ என்ன ஆகுது, நாம் உருவாக்கிய ரொக்கத்தொகை மேலும் 1 மடங்கு அதிகமாக இருக்கும்போது அல்லது 2 மடங்கு அதிகமாக இருக்கும்போது நாம் இன்னும் அதிகமான ஒரு தொகையை சிஸ்டமேட்டிக்காக வித்ட்ரா பண்ணலாம். அல்லது நாம் எதிர்பார்த்த கால அவகாசத்தை விட இன்னும் அதிகமான ஆண்டுகளுக்கு நமக்கு அந்த பணம் உதவும் இருக்கும். அதையும் கடந்து நம்முடைய வாழ்நாள் முடிஞ்ச பிறகு கூட அந்த பணம் நம்முடைய பிள்ளைகளுக்கு மிஞ்சி இருக்கும். வெஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த SWP கணக்கு போடும்போது தான் எவ்வளோ நாள் வாழ்வான்னு ஒரு கணக்கு போட்டு அவ்வளோ நாளைக்கு மட்டும் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அதை வச்சு வாழ்ந்துட்டு இறந்துட்டா போதும்னு எல்லாம் நினைப்பான். நம்ம அப்படி இல்லை. நம்முடைய எண்ண ஓட்டமே வேற. நம்ம நாள்லேயும் நம்ம வாழ்க்கைக்கும் பயன்படணும், நமக்கு அப்புறமா ஒருத்தருக்கு பணம் போடணும்னு நினைக்கக்கூடியவர்கள். ஸோ இந்த SWP அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அணுகும்போது அது சரியான வழிமுறை தான் என்று உணர்ந்து கொண்டு ஒரு சரியான வழிமுறையை கூட சரியான அணுகுமுறையோடு கடைபிடித்து அதை வழி நடத்தி எக்ஸிக்யூட் பண்ணாதான் அது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சேவையாக அமையும். இல்லைனா அது
தவறான ஒரு சேவையாகவோ அல்லது தேவையற்ற சேவையாகவோ நமக்கு தோன்றக்கூடும். குறிப்பாக சொல்லணும்னா, இந்த பணம் வளர்ந்த பிறகுதான் வித்ட்ரா பண்ணப்பட வேண்டும் என்ற புரிதல் அவசியம். எவ்வளவு வளரணுன்ற ஒரு எதிர்பார்ப்பை செட் பண்ணி அதை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணோம். தொடர்ந்து இந்த பயணத்தில் நம்ம சரியாக தான் போயிட்டுருக்கோமான ஒவ்வொரு பாயிண்ட்லையும் நம்ம டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். பல தருணங்களில் நம்ம போக வேண்டிய இடத்த விட இன்னொரு பெட்டர் பிளேஸுக்கு போவதற்கும் வாய்ப்பு இருக்குது என்பதை உணர்ந்து அதற்கேற்றாற் போல டிசிப்ளின்டான ஒரு முதலீட்டாளனாக இருக்க வேண்டும். எப்போ உண்மையிலேயே நமக்கு தேவையோ அதுக்கு முன்னாடி நம்ம வித்ட்ரா பண்ணவே கூடாது. வித்ட்ரா பண்ண ஆரம்பிக்கிறது எப்போ வருமானம் நிற்கிறதோ, எப்போ நம்மால் நம்முடைய வாழ்க்கையை இன்றைய ஒரு ஸ்டாண்டர்டில் வாழணும்னா நமக்கு வருமானம் பத்தலையோ அந்த பாயிண்ட்லேருந்து தான் வித்ட்ரால் ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் காம்பவுண்டிங் இந்த ரொக்கத்தொகையை மேலும் மேலும் ஒரு பெரிய தொகையாக உருவாக்க வேண்டும். ஸோ எஸ்டபிள்யூபி சரியானது தான், ஆனால் அதை முறையாக செய்ய வேண்டும். அதுதான் இந்த வீடியோனுடைய சாராம்சம். தொடர்ந்து இந்த சப்ஜெக்ட்லேயே நிறைய விஷயங்களை பேசுவோம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.